அனைவருக்கும் வணக்கம். வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ஒரு பிளாக் கலர் பேனாவால் வரைய போகிற ஒரு வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப எளிமையான, அதே சமயத்தில் இம்மிடியட் பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறைன்றதால நீங்கள் எளிதாக பண்ணி முடிச்சிடலாம். எந்த விதமான கஷ்டமோ அவஸ்தையோ பட வேண்டிய அவசியம் இல்லை. மந்திர ஜபம் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. விரும்பிய நபரை எளிதாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது. இந்த வசிய முறையை பண்ணுறதுக்கு உண்டான நாள் என்ன, நேரம் என்ன, எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சின்ன எந்திரம் தான், ஆனால் பலன் ரொம்ப அதிகம். உங்கள் விரும்பிய நபர் உங்களை விட்டு போயிட்டாங்க, சண்டை போட்டு போயிட்டாங்கனாக்கா இதை பண்ணலாம். ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு பண்ணலாம். அல்லது புதுசாக லவ் பண்ணுறவங்க உள்ள திடீர்னு ஏதோ ஒரு மனஸ்தாபம் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சு, அப்படி பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா பண்ணலாம். உங்களுடைய உறவுகளுக்காக பண்ணலாம். இப்படி எல்லா விதமான உங்களுக்கு வேண்டிய நபர் யாரோ அவர்கள் உங்களை விட்டு போயிட்டாங்க, பேச்சுவார்த்தை இல்லைனாக்கா இந்த வசியமுறையை கையாளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது. நான் ஒவ்வொரு பதிலையும் சொல்கிறேன், இந்த பதிலையும் சொல்லிடுறேன். இது காலை நேரத்தில் குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணிவிடுங்க. வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம். காலையில் ஒரு 6 மணிலேருந்து 8, 9 மணிக்குள்ளே பண்ணலாம். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் என்ன கலர் பேனா இருக்கோ அந்த பேனாவால் வரையலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பு கலர் பேனா இருந்ததுனாக்கா ரொம்ப நல்லது. இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்புறம் மடித்து ஒரு நூலால் சுற்றுங்க. பச்சை கலரோ கருப்பு கலரோ நூல் இருந்ததுனாக்கா சுற்றலாம். அப்படி இல்லைனாக்கா உங்கள் கையில் என்ன கலர் நூல் இருக்கோ அதால் சுற்றிடுங்க. நல்லா பக்கமாக சுற்றிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் விரும்பிய நபருடைய எதிர்க்கு போய் நின்னீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க கோபம்லாம் தணிஞ்சிருக்கும். எப்பவும் போல் அன்பாக பாசமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ஒருவேளை அவங்க இல்லை, அவங்க ஊர்லேயே இல்லை, எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்னாக்கா இந்த எந்திரத்தை வரைஞ்சி முடிச்சப்பறம் நூலால் கட்டி கொஞ்சம் மரத்தில் மாட்டி தொங்க விடுற மாதிரி நூலை சேர்த்து கட்டிட்டு நீங்கள் அவங்க நினச்சிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு என்கிட்ட திரும்ப வரணும், என்கிட்ட எப்பவும் போல் பேசணும், பழகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இது ஏதாவது பெரிய செடியிலையோ மரத்துலேயோ மாட்டி தொங்க விட்டுடலாம். இப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் அவங்க எதிர்க்க வராங்க, அவங்க எதிர்க்க நீங்கள் போனீங்க, அவங்க சரியாக பார்க்கல, பேசலை அப்படின்னாக்கா இந்த எந்திரத்தை நூலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட்டி நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு பெரியலையோ செடியிலையோ மரத்துலையோ மாட்டி தொங்க விட்டுட்டிங்கனாக்கா அவங்க மனசு மாறி உங்ககிட்ட திரும்பவும் பழைய மாதிரி பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் ஆசைப்படுவாங்க, வருவாங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நான் சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாக்கா வெற்றி நிச்சயம். ஒரு பெரிய பாக்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சப்பறம் உள்ள 786 போடுங்க. முதல்ல இது உள்ளார ஒரு கோடு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் அரபி எழுத்து ஒன்று நான் சொல்கிறேன்னா அது நான் எழுதுகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. தமிழில் பா மாதிரி வரும். அது கீழே ஒரு புள்ளி வைக்கணும். இந்த மாதிரி இப்போ 5 வாட்டி எழுதணும். எழுதி முடிச்சப்பறம் நீங்கள் நம்பர்ஸ் எழுதுங்க. இங்கே 4 4 4 1 1 2 9 4 இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வசியமுறை இது. இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சப்பறம் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் இங்கே போடுங்க. நீங்கள் விரும்பும் நபரின் பெயர் நான் சின்னதாக எழுதுகிறேன், அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது, க்ளோஸ்அப்பில் காமிச்சிடுறேன். நீங்கள் விரும்பும் நபரின் பெயரை போட்டு அவங்க ஆணாக இருந்தால் பின் போடுங்க, பெண்ணாக இருந்தால் பின்ட்டு அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் பக்கத்தில் போடணும். அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க. ஆங்கிலத்தில் எழுதுகிறேன், தமிழ்லையும் எழுதுகிறேன், ஹவ்வா அப்படின்னு போடுங்க. போட்டு முடிச்சப்பறம் இந்த இடத்துல உங்கள் பெயர் போடுங்க.
போட்டு நீங்கள் ஆணாக இருந்தால் பின், பெண்ணாக இருந்தால் பின்ட்டு அப்படின்னு போட்டு உங்கள் அம்மா பேர் போடுங்க. போட்டு முடிச்சப்புறம் இதை என்ன பண்ணணும்னு நான் இந்த பதிவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணி பார்த்தவங்க உள்ளே போய் மறுபடியும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாக்கா நிச்சயமாக ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாட்டி பண்ணாலே போதும். நீங்கள் அடிக்கடி வேறு வசதிகள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன்னா அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது இதுக்கு. ஒரு முறை பண்ணிவிடுங்க, வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். இதை மரத்துலேயே செடியிலேயே மாட்டி விட்ட அப்புறம் யாராவது அறுத்து கீழே போட்டாங்க என்ன பண்ணுறது, மழை நனைஞ்சிட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படுங்க. ஒரு வாட்டி நீங்கள் மாட்டி விட்டுட்டு வந்துட்டாலே போதும், அதற்குண்டான வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். அது மரத்தில் இருந்தாலும் சரி, கீழே விழுந்தாலும் சரி, மழை நனைஞ்சாலும் சரி, எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாட்டி விட்டுட்டு வர்றது தான் கணக்கு. அதுக்கப்புறம் அது என்ன வேணால் ஆகிட்டு போய்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பயன்படுத்துங்க. நிச்சய வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களாம் சேனல்லே இருங்க, இன்னும் பல பதிவுகள் வர இருக்கின்றன. பயன்படுத்துங்க, வெற்றி பெறுங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.